மூட நம்பிக்கைகளிலேயே மிக மோசமான மூட நம்பிக்கை எது? இதற்கு முந்தைய வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு இந்த முக்கியமான கேள்விக்கான விடை மட்டுமல்ல, இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளுக்கான விடையும் தெரிந்திருக்கும். ஸோ சூப்பர்ஸ்டிஷன்ஸ் பற்றிய முதல் பகுதியை மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, என் ஸ்கிரீனாவும் இருக்கு, பிளேலிஸ்டாவும் இருக்கு. மூட நம்பிக்கை பற்றிய ஓஷோவின் பார்வை இந்த வீடியோவிலும் தொடருது. நான் எல்லா மூட நம்பிக்கைகளுக்கும் எதிரானவன். எல்லா வகை மூட நம்பிக்கைகளும் ஒழிக்கப்பட வேண்டியவைதான். ஒவ்வொரு வயதிற்கும் அதற்கு ஏற்றாற்போல் மூட நம்பிக்கை உண்டு. ரிமெம்பர், சூப்பர்ஸ்டிஷன்ஸ் ஹேவ் தேர் ஃபேஷன் டூ. ஒவ்வொரு வயதிலும் மூட நம்பிக்கை வேறு ஒரு உருவம் எடுக்கும். மனிதன் பழைய மூட நம்பிக்கையை விட்டுவிட்டு புதிதாக ஒன்றை தேர்ந்தெடுப்பான். ஆனால் மூட நம்பிக்கையை ஒருபோதும் விட்டொழிக்க மாட்டான். அவைகளை மாற்றிக்கொண்டே போவானே தவிர ஒழித்து கட்ட மாட்டான். பட் we never realize this. உதாரணமாக, ஒரு காலத்தில் நெற்றியில் ஒரு மனிதன் பொட்டு வைத்திருந்தால் அவர் மிகவும் பக்தி மிகுந்தவர் என்ற மூட நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்தது. நெற்றியில் திலகம் இடுவதற்கும் பக்திக்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆனால் அது அப்படித்தான் புரிந்து கொள்ளப்பட்டது. அந்த பழைய மூட நம்பிக்கை இப்போது புழக்கத்தில் இல்லை. இப்போது நம்மிடம் புதிய மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன. அவைகளும் முட்டாள்தனமானவைதான். ஈக்குவலி ஃபூலிஷ். ஒருவர் கழுத்தில் டை கட்டியிருந்தால் அவர் பணக்காரர் என்று நினைக்கிறோம். டை அணியாத நபரை சாதாரணமானவர் என்று நினைக்கிறோம். இப்போது நெற்றியில் பூசும் திலகத்தை டை இடம் மாற்றி இருக்கிறது. மனிதன் அப்படியேதான் இருக்கிறான். திலகத்தை விட டை ஒன்றும் சிறப்பானது அல்ல, அதைவிட மோசமானது என்று வேண்டுமானால் சொல்லலாம். நமது நாட்டில் டை கட்டுவது அர்த்தமில்லாத ஒன்று. வேறு சில நாடுகளில் வேண்டுமானால் அது அர்த்தமுடையதாக இருக்கும். குளிரான நாடுகளில் பயனுள்ளதாக இருக்கும். வெப்பம் அதிகமாக இருக்கும் நாடுகளில் டை அணிந்தால் பார்ப்பதற்கு பயமாகத்தான் இருக்கிறது. டை அணிந்திருப்பவர் பணக்காரரா அல்லது பைத்தியமா என்று நமக்கு யோசிக்க தோன்றும். வெப்பம் அதிகமாக இருக்கும் நாடுகளில் டை அணிவது அர்த்தமில்லாதது. எப்படி குளிரான நாடுகளில் டை அணிவது அர்த்தமுள்ளதாக பார்க்கப்படுகிறதோ, அதே போல் நெற்றியில் பொட்டு வைப்பதிலும் அர்த்தம் இருக்க முடியும். மூட நம்பிக்கை என்று சொல்வதை விட ஆபத்தானது என்று கூட சொல்லலாம். எதற்கு நெற்றியில் பொட்டு வைத்திருக்கிறார்கள் என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? மக்கள் பெரும்பாலும் மூட நம்பிக்கையில் பொட்டு வைக்கிறார்கள். முதலில் இதற்கு சயின்டிபிக் ரீசன் இருந்தது. ஆக்சுவலி பொட்டு நெற்றியில் 2 கண்களுக்கு நடுவில் உள்ள இடத்தில் எங்கே ஆகய சக்கரா இருக்கிறதோ, தேர்ட் ஐ சக்கரா இருக்கிறதோ அங்கே அணிகிறோம். ஈவன் கொஞ்சம் நேரம் தியானத்தில் அமர்ந்தால் கூட இந்த இடம் சூடாகிறது. However, சந்தனத்தில் பொட்டு வைக்கும் போது குளிர்ச்சி அடைகிறது. The application of sandalwood is a highly scientific technique. ஆனால் இப்போது வழக்கொழிந்து விட்டது. மக்கள் அறிவியலை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆகய சக்கரா பற்றிய அறிவு இருக்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு வகை தியானம் செய்கிறார்களோ இல்லையோ, இப்போது எல்லோரும் சந்தன பொட்டு அணிகிறார்கள். ஆகய சக்கராவில் தியானம் செய்யும் போது அந்த இடத்தில் வெப்பம் உண்டாகிறது. அது குளிர்விக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அது மூளைக்கு தீங்கு விளைவிக்கும். ஒன்று காரணம் தெரியாமல் அணிகிறோம், இல்லை அணியாமல் இருக்கிறோம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு விஷயத்தை அது மூட நம்பிக்கையா இல்லையா என்று நம்மால் முடிவு செய்ய முடியாது. ஆக்சுவலி ஒரே செயல்தான் அது ஒரு சூழ்நிலையில் மூட நம்பிக்கையாகவும் இன்னொரு சூழலில் சயின்டிபிக்காகவும் இருக்கிறது. ஒரு சூழ்நிலையில் சயின்டிபிக்காக தோன்றக்கூடிய ஒன்று இன்னொரு சூழ்நிலையில் அன்சயின்டிபிக்காக இருக்கலாம். உதாரணமாக, திபெத்தில் வருடத்திற்கு ஒரு முறை குளிக்கிற வழக்கம் இருந்தது, which is quite scientific. காரணம், அங்கே தூசி கிடையாது. குளிர்ந்த சீதோஷ்ண நிலை, மக்களுக்கு வேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தினமும் குளிப்பது உடலுக்கு கெடுதலையே உண்டாக்கும். அது உடல் வெப்பத்தை இழப்பதற்கு காரணமாக இருக்கும். இந்தியாவில் ஒரு மனிதன் உடையில்லாமல் இருந்தால் அவரை மக்கள் துறவி என்று நினைத்து மரியாதை கொடுப்பார்கள்.
மகாவீரா வாஸ் சென்சிபிள். நிர்வாணமாக வாழ்ந்தார். வெப்பம் அதிகமாக இருக்கும் நாடுகளில் நிர்வாணமாக இருப்பது பிரச்சனை அல்ல. ஆனால் மகாவீரரை பின்தொடர்பவர்கள் திபெத்துக்கு நிர்வாணமாக வந்தால் அவர்களை மனநல காப்பகத்தில் தான் அனுமதிக்க வேண்டும். திபெத்திற்கு நிர்வாணமாக வருவது அன்சைன்டிபிக் மட்டுமல்ல, முட்டாள்தனமும் கூட. ஆனால் அப்படித்தான் எப்போதும் நடக்கிறது. ஒரு திபெத்திய லாமா இந்தியாவிற்கு வரும்போது அவர் குளிப்பதே இல்லை. ஒரு முறை திபெத்திய லாமாக்களோடு புத்தகயாவில் தங்கியிருந்தேன். அவர்கள் பக்கத்தில் உட்கார்வது மிக கொடுமையாக இருக்கும். நாரி தொலைவார்கள். நான் அவர்களிடம் இதை பற்றி கேட்டபோது அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை குளிக்கும் விதியை தாங்கள் பின்பற்றுவதாக என்னிடம் சொன்னார்கள். This is where I make the distinction between superstition and science. எது திபெத்தில் சயின்டிபிக்கோ அது இந்தியாவில் மூடநம்பிக்கை. இங்கே லாமாக்களுக்கு அதிகமாக வேர்த்து கொட்டியது, உடல் துர்நாற்றம் எடுத்தது, சுற்றிலும் தூசி இருப்பதை அவர்கள் உணரவே இல்லை. ஒரு சயின்டிபிக் மைண்ட் எப்போதும் தயங்கும். சயின்டிபிக் மைண்ட் உள்ள மனிதன் வேகமாக எந்த முடிவுக்கும் வரமாட்டான். இந்த புதிரான வாழ்க்கையில் எதையும் இதுதான் சரியானது என்று அடித்து சொல்லிவிட முடியாது. மூட நம்பிக்கை வைத்திருப்பதும் ஜாலியான விஷயம்தான். அதை உடைப்பதும் ஜாலியான ஒன்றுதான். ஒரு மூட நம்பிக்கையை கெட்டியாக பிடித்துக் கொள்வதில் உள்ள இன்பம் என்னவென்றால், நாம் பெரிதாக எதுவும் யோசிக்க வேண்டாம். எல்லோரும் எதை நம்புகிறார்களோ அதையே நாமும் நம்ப போகிறோம். அதற்கு பின்னால் இருக்கும் காரணத்தை பற்றி நாம் கேள்வி எழுப்ப போவதில்லை. Who wants to bother? கூட்டம் என்ன செய்கிறதோ அதையே நாமும் செய்ய போகிறோம். Simply going to follow the crowd. மூட நம்பிக்கைகள் இருப்பதும் ஒரு சௌகரியம்தான். மூட நம்பிக்கையை ஒழித்து கட்டுவோம் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அதுவும் சௌகரியமான ஒன்றுதான். மூட நம்பிக்கையை ஒழிக்க கிளம்பிய மனிதர் புத்திசாலித்தனம் எதுவும் இல்லாமலேயே மிகவும் புத்திசாலி போல் காணப்படுவார். இப்படி ரேஷனலாக இருப்பது ஒன்றும் சுலபம் கிடையாது. ரேஷனலாக யோசிக்கும் மனிதர் திபெத் போன்ற இடங்களில் குளிக்காமல் இருப்பது ஒன்றும் தவறல்ல. வெப்பம் அதிகமாக இருக்கும் நாடுகளில் குளிக்காமல் இருப்பது மூடநம்பிக்கை என்ற வகையில் பேசுவார். இன்னொரு பக்கம் சமூக சீர்திருத்தவாதி என்று தன்னை சொல்லிக் கொண்டு ஒருவர் வருவார். அவர் தான் சொல்வது என்ன என்று கூட கவலைப்படுவதில்லை. அவர் எல்லாவற்றையும் ஒழித்து கட்டுவதில் மட்டும்தான் கவனம் செலுத்துவார். உண்மையில் பல விஷயங்கள் இருக்கிறது ஒழித்து கட்டுவதற்கு. ஆனால் முதலில் ஒழித்து கட்ட வேண்டியது சிந்திக்காமல் செயல்படும் தன்மையை, ஒரு மனிதனின் தாட்லெஸ்னஸை, ஒரு ரேஷனல் தாட்டும் இல்லாமல் செயல்படுவதைத்தான் முதலில் ஒழித்து கட்ட வேண்டும். ஒரு விஷயத்தை எந்தவித சரியான யோசனைகளும் இல்லாமல், சிந்தனைகளும் இல்லாமல் ஒழித்து கட்டுவது யாருக்கும் எந்த விதத்திலும் பயன்படாது. The tendency to think rationally has to be created and the tendency to believe thoughtlessly has to be destroyed. இது நம்மை ஆழமான அர்த்தங்களுக்குள் எடுத்துச் செல்லும். இப்போது நாம் ஒரு விஷயத்தை பற்றி ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம். Then we will consider all the possibilities. மூட நம்பிக்கை பற்றிய இந்த வீடியோ இன்னும் முடிவடையல. இன்னும் ஒரு சில பகுதிகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீன்வைல் உங்களுக்கு தெரிந்த வினோதமான மூட நம்பிக்கைகளை நீங்க காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணலாம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, take care. Bye.